நான் கூட நினச்சேன், நடிகர் பேர் சொன்னோன்னே கை தட்டிடுவீங்க, படம் பேர் சொன்னால் கை தட்டிடுவீங்க, வேறு எதுக்காவது கை தட்டிடுவீங்க. நானும் நினச்சி பல தடவை அப்படியே வெயிட் பண்ணி பார்த்தேன். அசர மாட்டோம்ல அப்படின்னு உட்காந்துருந்தீங்க. அதற்காக இந்த அரங்கத்தில் இந்த நாதாஸ் ஊடகம் நடத்தக்கூடிய ஒரு ஜனநாயகம்ங்கிற ஒரு தளத்தில் என்னையும் பேச அழைத்ததற்கு மிக்க நன்றி. உங்களுக்கு அனைத்து மக்கள் அரசியல் கட்சி அப்படிங்கிறது ஒரு புதிய கட்சியாகத்தானே தெரியுது. உங்களுக்கு அந்த பேர் புதுசாக தெரியும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் சினிமா துறையில் எந்த பின்புலமும் இல்லாதவள், நடுத்தர குடும்பத்திலிருந்து வந்தவள். நான் தான் நிறுவன தலைவர், நான் தான் கட்சி தொடங்கியிருக்கேன். 2019 தொடங்கப்பட்ட கட்சி. 2019 அறிவிப்பு கொடுத்தேன், 2020 பதிவு செஞ்சேன். 2021 தேர்தலில் எலெக்ஷனில் கேஸ் சிலிண்டர் சின்னத்தில் 22 தொகுதிகளில் போட்டியிட்டோம் எங்கள் கட்சி சார்பாக. 11 ஆண்கள் 10 பெண்கள். இப்போ தான் அண்ணன்லாம் சொன்னாங்க, அரசியல் அப்படிங்கிறது சாதாரண இல்லை, களத்தில் ஒருத்தரை நிற்க வச்சு பாருங்கன்னெலாம் சொன்னாங்கல்ல. அதனால் என்னுடைய அரசியல் பயணம் அப்படிங்கிறத சுருக்கமாக உங்களுக்கு சொன்னாதானே நான் பேசுகிறது என்ன பேச வந்திருக்கேங்கிறது உங்களுக்கு புரியும். என்ன நிறைய பேர் பார்த்துருக்கலாம், யூடியூப் வீடியோவில் நிறையா பார்த்துருக்கலாம். இன்னும் சொல்ல போனால் நிறைய மீம்ஸ், நம்ம விஜய் சகோதரரோட ரசிகர்களாகியவர்கள்லாம் என்ன நிறைய மீம்ஸ் போட்டிருப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். வரலாறு தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஞாபகம் உங்களுக்கு வரலாம். யங்ஸ்டர்ஸ் மத்தியில் ராஜேஸ்வரி பிரியாவாக தெரிஞ்சது இதுதான் உங்களுக்கு. ஆனால் எங்கே இருந்து தொடங்கணும் அரசியலுங்கிறதெல்லாம் மிக கடினமான பாதை. குழந்தை பருவத்திலிருந்தே நம்முடைய நாடு ஏன் இப்படி இருக்கு, ஏன் இப்படி இருக்கக்கூடாதுங்கிற கேள்வி எல்லாம் என்னுடைய மனதிற்குள் இருந்ததுனால தான் இந்த அரசியல் களத்துக்குள்ள நான் ஐடி ஹோல்டருங்க, நான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி முடிச்சிருக்கேன். ஃபார்வர் உங்கள் தகவலுக்காக நான் சொல்லிக்க விரும்புகிறேன். நான் ஏன் அரசியலுக்கு வரணும், நான் ஹிஸ்ட்ரி படிக்கல. நான் அரசியல் ஆர்வம்னா அரசியல் பொலிட்டிக்கல் சயின்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கணும்ல. பட் நான் இங்கே வசிக்கிற ஒவ்வொரு நாளையுமே அரசியல் ரீதியாக கூர்ந்து கவனித்து அரசியலில் என்னை ஈடுபடுத்தி கொண்டவள்.